அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பல்வேறுபட்ட தொழுகை இருக்கின்றது. தொழுகை என்றாலே அது மனதுக்கு இதமான நிம்மதியும் ராகத்தையும் தரக்கூடியது தானே. அதில் மாற்று கருத்து இல்லை. மனதுக்கு இதமான குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை. நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில்தான் இருக்கின்றது என்றார்கள். அல்லாஹ்வை வணங்குவதும் அவனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தில், அவனை நாம் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழுகையின் மூலமாக சில பிரத்யோக பலன்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள். சிறந்த நட்பலன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். அப்படியான ஒரு தொழுகை தான் லுஹா என்ற தொழுகை. லுஹா தொழுகை 2 ரக்காயத். அது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது, மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்று தரக்கூடியது. ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயத்தை வசியத் செய்தார்கள். இதை விட்டு விடாதீர்கள், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சொன்னார்கள். அந்த 3 விஷயத்தை, முதல் விஷயம் மாதம் 3 நாள் நோன்பு வைக்க சொன்னார்கள். இரண்டாவது, தினசரி லுஹா தொழுகை 2 ரக்காத் தொழ சொன்னார்கள். மூணாவது, தூங்குறதுக்கு முன்னாடி வித்ரு தொழுகை முடிச்சிருங்க. தூங்குவதற்கு முன்னாடி வித்ரு தொழுகை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இதை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வருகின்றேன், இதை மிஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நெருங்கியிருந்த நபித்தோழின் எக்கச்சக்கமான நபி மொழி ஹதீஸ்களை நமக்கு தந்திருக்கக்கூடிய சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிப்போர்ட் இதுதான். ரசூல்லா சொன்னதை நாம் விடாமல் ஃபாலோ பண்ணுறேன். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லுஹா தொழுகை பல பலன்கள் இருக்கின்றது, பல்வேறுபட்ட பாக்கியங்கள் அதில் இருக்கின்றது. அதில் முதன்மையானதும் முக்கியமானதும், நாங்கள் எங்களுடைய ரிஸ்குடைய தேவைகள் லுஹாவிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். லுஹா தொழுவதன் மூலமாக எங்களுடைய ரிஸ்கில் வாசல் விசாலம் அடைகின்றது, எங்களுடைய ரிஸ்குடைய தேவைகள் பூர்த்தியாகின்றது. அதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான் என்று சஹாபாக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பு சகோதரர்களே, எனவே லுஹா தொழுகையை முடிந்தால் அதை பின்பற்றத்துக்கு முயற்சிங்கள். நீங்களும் நானும் எல்லா மக்களும் லுஹா தொழுகக்கூடிய நேரம் நமக்கு தெரியும். காலை சூரியன் கொஞ்சம் உதித்து, கொஞ்சம் அதனுடைய ஒளி நன்றாக வெளிப்பட்டு கொஞ்சம் சூடு தெரியக்கூடிய சமயத்திலிருந்து சுமார் ஏறத்தாழ 9 மணி அளவிலிருந்து துவங்கலாம். 9 மணி அளவிலிருந்து 11 அல்லது 11:30 மணி வரை தொழலாம், பிரச்சனை இல்லை. அன்பு சகோதரே, இந்த தொழுகையின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை வைத்திருக்கின்றான். 1, நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், நமக்கு முன் வழிகாட்டியாக இருந்த முஸப்பின்கள், கிதாபுகள் எழுது தந்திருக்கக்கூடிய முஸவ்வின்கள் சில ஒரு முக்கியமான துவாவை சொல்லி தருகின்றார்கள். குறிப்பாக ஈனத்துல் தாலிபின் என சொல்லக்கூடிய சாஃபி மதவுடைய மிக முக்கியமான சட்ட நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சட்ட நூல்களில் விரிவுரையாக இருக்கக்கூடிய யானாவில் இது துவா இடம்பெறுகின்றது. இந்த துவாவை லுஹா தொழுகை பிறகு ஓதிவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் ரிஸ்குடைய அந்த வாசலை விசாலமாக நமக்கு திறந்து தருகின்றான் என்று ஹஜ்ரத் இமாம் ஆதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதை சொல்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். என்ன துவா? இந்த துவா கொஞ்சம் நீளமானது இருந்தாலும் அவசியம் இதை மரணமிட்டு அல்லது பார்த்தாவது கண்டிப்பாக ஓதிவாருங்கள். லுஹா தொழுகை பிறகு ஓத வேண்டும். ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ரிஸ்குடைய விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான். என்ன துவா அது? நல்லோர்கள் கற்றுத்தருகின்றார்கள், பாருங்கள். அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி பிஸ்ஸமாஹி ஃபஅன்சில்ஹு வ இன் கான ரிஸ்கி ஃபில் அர்லி ஃபஅஸ்ரிஹ்ஸுஹு
وإن قال رزقي فإيتا فقربه وإن قال رزقي محسنا فيسره وإن قال رزقي حراما فطهره وإن قال رزقي قليلا فقصره وإن قال رزقي قصيرا فبارك لي فيه يا رب العالمين. இதுதான் அந்த துவா. நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா இவ்வளோ பெரிய துவா நாங்கள் எப்படி மனனம் செய்வது? அன்பர்களே, ரிஸ்குடைய தேவை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும், நமக்கு தடையில்லாமல் நம் கைகள் ரிஸ்க் வந்து சேர வேண்டும் எனும் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் முயற்சித்து இதை மனனம் செய்து கண்டிப்பாக ஓதுங்கள். இதனுடைய பொருள், என் இறைவா, என்னுடைய ரிஸ்கில் வானத்தில் இருக்குமேனால் அதை நீ எனக்கு இறக்கிவிடு. எனக்கான ரிஸ்க் பூமியில் இருக்குமேனால் அதை நீ வெளிப்படுத்தி கொடு. எனக்கான ரிஸ்க் தூரமாக இருக்குமேனால் அதை எனக்கு நெருங்கி கொடு. என்னுடைய ரிஸ்க் இருக்கக்கூடிய இடம் சிரமப்படக்கூடிய இடமாக இருந்தால் அதை என்னை லேசாக்கி கொடு. எனக்கான ரிஸ்க் ஹராமாக இருக்குமேனால் அதை நீ சுத்தப்படுத்தி கொடு. என்னுடைய ரிஸ்க் குறைவாக இருக்குமேனால் அதை நீ அதிகப்படுத்தி கொடு. எனக்கு அல்லாஹ்வே ரிஸ்கை நீ அதிகமாக கொடுத்தால் அந்த ரிஸ்கில் நீ பரக்கத்தை கொடு யா ரப்பல் ஆலமீன் என்ற அற்புதமான அர்த்தங்களை பொதிந்து இருக்கக்கூடிய இந்த துவாவை ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குடைய வாசலை நிறைவாக திறந்து தருகின்றான். நான் முன்னாடி சொன்னேன், மேட்டிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீரை விட்டால் எப்படி வேகமாக வந்தடையுமோ அப்படி ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேகமாக வர செய்கின்றான். 2 கண்டிஷன். ஒன்று, லுஹா தொழ வேண்டும். லுஹா தொழுகை பிறகு இந்த துவா ஓத வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய பலனை நல்லோர்கள், பெரியோர்கள், நம் முன்னோர்கள், ஆர்மியங்கள் இதனுடைய பலனை என்ன என்பதை உணர்ந்து நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன்.